சிங்கத்தில் போட்டாலும் 3 நேரம் ஜன்னலை திறந்து வச்சு தான் ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. நான் பிஸி மேன் தான். தானியேல் அந்த ஜெபத்தை செய்யும் போது எத்தனை வயசு தெரியுமா? தானியேல் சிங்கத்துக்குள்ள போட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, பிள்ளைக்கே சொல்லி கொடுத்தீங்கல்ல, படம் காட்டினீங்கல்ல. வெறும் படம் தான் காட்டுற நீ. அவனுக்கு எத்தனை வயசு தெரியுமா? 92 சார். 92 வயசுலயும் நேர் முழங்கால நின்று எல்லாரும் பார்க்க முடியாது, ஜன்னலை திறந்து வச்சு சட்டவிரோதமா இருந்தாலும் நிப்பாயா தானியேல். அவனுக்காக ஆண்டவரை தேவனை மகிமைப்படுத்தலாமா? நமக்கு 40லே சேர் கேக்குது, முழங்கால் போட முடியல பிரதர். 92 நேர் முழங்கால் நின்று ஜெபிக்கிறான், 3 நேரம் ஜெபிக்கிறான். இதை குறித்து நான் பேசியிருக்கேன், இன்னொரு செய்தியில கேட்டுக்கொள்ளுங்க. இந்த போஸ்டர்ல ஒரு நபர் இருக்காரு, அவரை பத்தி நான் அப்புறம் சொல்றேன். இப்போ அகஸ்டின் ஜெபக்குமார் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இந்த அகஸ்டின் ஜெபக்குமார் என்ன சொல்றாரு, தானியேலை வந்து சிங்கக்கவியில் போட்டப்போ அவர் வயசு என்ன அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு 82 அப்படின்னு அவரே சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு சட்டம் மீறுதல் இருந்தாலும் அவர் 3 வேளையும் ஜபம் செய்தால் சட்டத்தை மீறி அப்படின்றார். இந்த மாதிரி ஜபம் என்ற வார்த்தைக்கு ஜபத்தையே சொல்லி இன்னைக்கு மணிக்கணக்கில் ஜபம் பண்ணி நம்முடைய நேர காலங்கள் தான் வீணாகுது. ஜபத்துக்கு என்ன அர்த்தம் அதை சொல்கிற ஆள் ஒருத்தர் கிடையாது. இல்லை, இந்த ஜபம் என்றது வந்து பல அர்த்தங்களை கொடுக்கும். நல்ல அர்த்தங்கள் பல அர்த்தங்களை கொடுக்கும். ஜபம் என்றால் கல்வியின் போட்டுங்க சரியாக வரும். ஜபம் என்றால் வேலை என்று போட்டுக்கோங்க சரியாக வரும். அந்த இடத்துல வேலைன்னு போட்டுங்க சரியாக வரும். இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான ஒரு அர்த்தத்தை தான் இந்த பைபிள் வார்த்தைகளுக்கு நம்ம கொடுக்கணும். உயிரோட்டமான உயிருள்ள வார்த்தை வேலைகளை உயிரோட்டமான அந்த வார்த்தைகளுக்கு உயிர் கொடுக்கணும். ஜபம் பண்ணா ஜபம், காலத்துக்கு ஜபம் பண்ணு, முட்டி போட்டு ஜபம் பண்ணு, 3 வேலையும் ஜபம் பண்ணு, 5 வேலை ஜபம் பண்ணு, அது தேவையில்லாதது. ஜபன்ற வார்த்தைக்கு ஒரு உண்மையான அர்த்தம், உயிருள்ள அர்த்தம் என்ன, நடைமுறை வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தும் அந்த அர்த்தம் என்ன, அதுதான் நம்ம ஆராய்ஞ்சு அதன்படி செய்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி. அடுத்த கட்டத்துக்கே போக முடியும். இல்லைன்னா பண கஷ்டம், மன கஷ்டம், குடும்ப பிரச்சனை எல்லாம் தான் நம்மக்கிட்ட குடிக்கொண்டு இருக்கும். இவற்றையெல்லாம் நம்ம விரட்டி அடிக்க தான் இந்த மாதிரி ஜபம் என்ற வார்த்தைக்கு கல்வி என்ற வார்த்தையை நம்ம ஒப்பிடணும். ஒப்பிட்டு அதன்படி செயல்படும் போது தான் வாழ்க்கையில் வெற்றி, நிம்மதி. குடும்ப பிரச்சனை இல்லாத இருக்கும், பண பிரச்சனை இல்லாத இருக்கும், மன பிரச்சனை இல்லாத இருக்கலாம். இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வு தான் இந்த வேதம் பதில் சொல்லுது. உயிருள்ள வாழ்க்கை, ஒரு நீண்ட ஆயுளோட வாழ்க்கைக்கு, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இந்த வேதம் வழி சொல்லுது. இள வயதிலே மரணங்களை நம்ம தவிர்க்கணும். ஆயுசு முடிக்கிறதுக்குள்ளே 45 வயசு, 50 வயசு, 35 வயசுலேயே இன்னைக்கு மரணங்களை நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்குது. உடல் வியாதிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டு போகுது. கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, ஹார்ட் ஃபெயிலியர், ஓடுறா இந்த ஓடுற, இலங்கை, அமெரிக்கா, பணம் இருக்கவங்க இப்படி பறக்கிறாங்க. அந்த அமெரிக்கா ஹாஸ்பிட்டலு, ஆஸ்திரேலியா ஹாஸ்பிட்டலு, இலங்கை, கேரளா, வீட்டுக்குள்ளே வைக்கும். கருத்துப்படுத்த எண்ணெய் தண்ணி நம்ம சரியான விதத்தில் பயன்படுத்தும் போது ஆரோக்கியம் கிடைக்குது. இதெல்லாம் முக்கியத்துவப்படுத்துறதுக்கு கிடையாது இந்த ஆன்மீகவாதிகள், பைபிளை கொண்டு மணிக்கணக்கில் பேசுகிறவங்க. இதனால் அந்த பேசுகிறவங்க கேட்குறவங்க ஒரு பிரயோஜனம் இல்லாத போது இந்த பழைய வேத விளக்கங்களால், நடைமுறைக்கு ஒத்து வராத வேத விளக்கங்களால் நம்முடைய நேர காலம் தான் வீணாகுது. பணம் நஷ்டமாகுது, பணம் விரயமாகுது. இதனால் நம்முடைய பிரச்சனை ஒன்று தீர்மானம். இந்த போஸ்டில் இருக்கிறவர் என்னுடைய அண்ணன், என்னுடைய பெரியமா பையன். ஆவடியிலேருந்து ஜெம்ஸ் ஊழியத்துக்கு 35 வருஷத்துக்கு முன்னால் போய் 35 வருஷமாக அவர் ஊழியம் பண்ணவர். இப்போ சமீபத்தில் மறிச்சிட்டாரு. கடைசியில் அவர் மரித்தவருடைய அண்ணன் சகோதரர், அவருடைய தம்பி இருக்கார், அவர் தான் அடக்கம் பண்ணார். பல மருத்துவமனையில் கொண்டு போய் அவரை சரி பண்ணார். கொஞ்ச நாள் ஆயுசோடு இருந்தார், உயிரோடு இருந்தார். அதுக்கு காரணம் இது வீட்டார் தான். இவர் ஜம்ஸ் ஊழியத்திலேருந்து அகஸ்டின் ஜெபக்குமார் ஒரு ஃபோன் கால் கூட பண்ணலை. என்னங்க எப்படி விசாரிக்கிறதே கிடையாது. பயன்படுத்தி ஆளை மதிக்காத தூக்கி தூரப்பட்டு போயிலே இருக்காரு அகஸ்டின் ஜெபக்குமார். 35 வயது வருடமாக அவருக்காக உழைத்த இந்த நபரை கண்டுக்கல. அவர் அடக்கத்துக்கு 10 காசு கொடுக்கல, அவருடைய வைத்தியத்துக்கு 10 காசு கொடுக்கல. அவர் திருமணமாகாதவர். அண்ணன் தான், அவர் தம்பி தான் எல்லா செலவு பண்ணார். ஒரு விசாரிப்பு இல்லை. இது மாதிரி ஒரு நபர் தான் நம்ம அகஸ்டின் ஜெபக்குமார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், பெரிய ஊழியக்காரர், தியாகம் பண்ணார். பீகார் போய் எல்லாத்தையும் பேசிட்டாரு, எல்லாத்தையும் திருத்திட்டாரு, நல்லதையும் செஞ்சிட்டார். பெரிய பவர்ஃபுல் மேன். நத்திங்.
எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.